மீட்டர் தூரத்திற்கு ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதேபோன்று செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியிலும் வாகனங்களின் வருகை அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு வாகனமும் 10 நிமிடங்கள் வரை காத்திருந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை சங்கமத்தின் நிறைவு விழாவில் மாற்றுத்திறனாளிகள் மல்லர் கம்பம் ஏறி சாகசத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்த சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நிறைவு பெற்றது. நிறைவு நாளை ஒட்டி அண்ணா நகரில் உள்ள டவர் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் கலந்து கொண்டு பார்வையிட்டார். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாற்றுத்திறனாளிகளின் மல்லர் கம்பம் சாகசத்தை கண்டுகளித்தனர். மல்லர் கம்பம் ஏறி சாகசம் நிகழ்த்திய மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலமைச்சர் சால்வை அணிவித்து கௌரவித்தார். பொதுமக்களை பார்த்து கைதட்டி அவர்களுக்கு ஆரவாரம் செய்யுமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதை அடுத்து கரவொலி விண்ணை பிளந்தது. தொடர்ந்து கலைஞர்களுடன் சேர்ந்து தம்ஸ் அப் காட்டி முதலமைச்சர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் எங்க கருப்பசாமி என்ற பாடல் ஒலிக்கப்பட்ட போது கூட்டத்தில் இருந்த பல பெண்கள் சாமியாடினர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் மோடி, விஜய் உள்ளிட்டோர் புகழாரம் சூட்டியிருக்கின்றனர். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை கிண்டி எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் உள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் சேகர் பாபு, ரகுபதி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஜெயலலிதாவின் சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அங்கு கூடியிருந்த தொண்டர்களுக்கு அவர் இனிப்பு வழங்கினார். பின்னர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி 108 கிலோ கேக் வெட்டி அதிமுகவினர் கொண்டாடினர். எம்ஜிஆரின் பிறந்தநாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ள பிரதமர், ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்கவும் சிறந்த சமுதாயத்தை கட்டமைக்கவும் எம்ஜிஆர் மேற்கொண்ட முயற்சிகளால் நாம் பெரிதும் உத்வேகம் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். His governance was full of compassion toward the poor. The subjects of healthcare, education and empowerment of women were dear to him. இந்நிலையில் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினர் எம்ஜிஆரை புகழ்ந்திருப்பதை அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்க வேண்டும் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த இந்த நன்னாளில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிந்தியுங்கள். ஒரு நல்ல தலைவரை நாம் மனதார ஒரு பிரதம அமைச்சர் வாழ்த்திருக்கிறார். அதை நீங்கள் பாராட்டுங்கள். ஏழைகளை நேசிக்கும் எந்த தலைவருக்கும் எம்ஜிஆர் தான் முன்மாதிரி என்றும் கே.பி. முனுசாமி கூறினார். அதனால் ஏழைகளை நேசிக்கக்கூடிய எந்த தலைவரும் புரட்சி தலைவரை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வார்கள்.
கூத்தாடி என்ற கூற்றை சுக்குநூறாக உடைத்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றின் மையம் ஆனவர் எம்ஜிஆர் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆரின் பிறந்தநாளை ஒட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய் அளவற்ற வறுமையை தாண்டியவர் என்றும் அசைக்க முடியாத வெற்றியாளர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எம்ஜிஆரே தமிழ்நாட்டு அரசியலின் அதிசயம் என்றும் விஜய் புகழ்ந்துள்ளார். இறந்தும் வாழும் புரட்சித் தலைவருக்கு பிறந்தநாள் வணக்கம் என விஜய் பதிவிட்டுள்ளார். இதனிடையே பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை சந்திக்க நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கான தயாரிப்பு பணிகளை தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பார்வையிட்டார். விஜயின் வருகையை முன்னிட்டு ஏகனாபுரம் அம்பேத்கர் சிலை அருகே 5 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு முட்களை அகற்றி சமன்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த பணிகளை தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் சென்று ஆய்வு செய்தார். துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட பிரச்சினைகளை தமிழக ஆளுநர் புதன்கிழமைக்குள் தீர்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆளுநர் பிரச்சனையை வரும் புதன்கிழமைக்குள் தீர்க்க முயற்சிக்காவிட்டால் தாங்களே தீர்க்க முயற்சிப்போம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருந்தது தொடர்பாக ஆளுநருக்கு எதிராக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கை 1 வாரத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி, வில்சன் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர் குறுக்கீடு செய்வதாக கூடுதல் மனுவை தாக்கல் செய்த அவர்கள் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதை கேட்ட நீதிபதிகள் துணைவேந்தர்கள் நியமனத்திலும் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்திலும் கடந்த ஆண்டு நிலையே தொடர்கிறதா என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆளுநர் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அதே நிலை தொடர்கிறது என்றும் தெரிவித்தனர். அப்போது ஆளுநர் தரப்பில் ஆஜரான மத்திய அரசின் வழக்கறிஞர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சித்து வருவதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வரும் புதன்கிழமைக்கு ஒத்திவைப்பதாகவும் அன்றைய தினத்திற்குள் பிரச்சனை தீர்க்கப்பட்டால் நல்லது, இல்லையென்றால் தாங்களே தீர்க்க முயற்சிப்போம் என்று தெரிவித்து விசாரணையை ஒத்திவைத்தனர். கடந்த ஆண்டில் 2.5 கோடி கார்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ 2025 திறந்து வைத்து பேசிய அவர் இந்தியாவில் ஆட்டோமொபைல் துறையின் வளர்ச்சிக்கு ரத்தன் டாடா மற்றும் ஒசாமு சுசுகி ஆகியோர் முக்கிய காரணமாக இருந்திருப்பதாக கூறினார். आपका एक और बड़ा कस्टमर भारत का मिडिल क्लास है. बीते 10 वर्षों में 25 करोड़ भारतीय गरीबी से बाहर निकले हैं. ये न्यू मिडिल क्लास अपना पहला व्हीकल ले रहा है. जैसे जैसे तरक्की होगी ये अपने व्हीकल को भी अपग्रेड करेंगे. கடந்த ஆண்டு 11 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவின் போக்குவரத்து கட்டுமானத்திற்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி கூறினார். ஹிந்தி நடிகர் சைஃப் அலி கானை தாக்கிய குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார் என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பையின் பாந்த்ராவில் உள்ள பாதுகாப்பு மிக்க குடியிருப்பில் நடிகர் சைஃப் அலி கான், அவரது மனைவி கரீனா கபூர் ஆகியோர் தங்களது குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நள்ளிரவு நேரத்தில் அந்த வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் கொள்ளையடிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அதனை சைஃப் அலி கான் தடுத்து நிறுத்திய போது மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்து அந்த நபர் சைஃப் அலி கானை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. 6 இடங்களில் கத்திக்குத்துக்கு உள்ளான சைஃப் அலி கான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உடலில் சிக்கியிருந்த கத்தியை மருத்துவர்கள் அகற்றிய நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண வார்டுக்கு அவர் மாற்றப்பட்டார். இந்நிலையில் சைஃப் அலி கான் மீதான கத்திக்குத்து வழக்கில் இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை என மும்பை போலீசார் தெரிவித்தனர். பாந்த்ரா போலீசார் ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவருக்கும் சைஃப் அலி கான் கத்திக்குத்து சம்பவத்திற்கும் தொடர்பில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். சைஃப் அலி கான் இல்ல பணியாளர்களிடம் நடந்த விசாரணைக்கு பின் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். இது தொடர்பாக பேசிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் விரைவில் குற்றவாளி கைது செய்யப்படுவார் என்றார்.
சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜை ஜனவரி 19ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக கடந்த நவம்பர் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு டிசம்பர் 27ஆம் தேதி நடை சாத்தப்பட்டது. தொடர்ந்து டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்பட்டு மகரவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது. மகரவிளக்கு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகர ஜோதி தரிசனம் ஜனவரி 14ஆம் தேதி மாலை நடைபெற்றது. இந்நிலையில் நடப்பாண்டுக்கான மகரவிளக்கு பூஜை வரும் 19ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்று மாலை 6 மணி வரை மட்டுமே பம்பையில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து இரவு 10 மணி வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 20ஆம் தேதி பந்தளம் ராஜ குடும்பத்தினர் ஐயப்பன் கோவிலில் சாமி தரிசனம் செய்கின்றனர். பின்னர் மாலை 6:30 மணிக்கு பூஜை நடத்தப்பட்டு நடை சாத்தப்படுகிறது. அத்துடன் நடப்பாண்டுக்கான மகரவிளக்கு பூஜை வழிபாட்டு காலம் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறையின் உயரிய விருதான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதை தமிழ்நாட்டைச் சேர்ந்த செஸ் வீரர் குகேஷுக்கு குடியரசுத் தலைவர் வழங்கினார். விளையாட்டுத்துறையின் உயரிய விருதான கேல் ரத்னா விருதை உலக செஸ் சாம்பியன் குகேஷிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. அப்போது சிங்கப்பூரில் நடந்த உலக சாம்பியன்ஷிப் தொடரில் வென்று சாதனை படைத்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த குகேஷிற்கு கேல் ரத்னா விருது வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவித்தார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடும் போட்டியில் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்ற மனு பாக்கருக்கும் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. தனது பெயரை உச்சரித்ததும் விருது வாங்க ஆயத்தமான மனு பாக்கர் அவரது சாதனைகளை விவரித்ததும் மெல்லிய சிரிப்புடன் அதே இடத்தில் சட்டென நின்றார். सुश्री मनु भाकर को निशानेबाजी में खेल में उनकी उत्कृष्ट उपलब्धियों को मान्यता प्रदान करते हुए இதேபோன்று இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங், உயரம் தாண்டுதலில் பாரிஸில் பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற பிரவீன்குமார் ஆகியோருக்கும் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. பாராலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டனில் வெள்ளி வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு அர்ஜுனா விருது வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவித்தார். இதேபோன்று பாராலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டனில் வெண்கலம் வென்ற மனிஷா ராமதாஸுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. பாராலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற பேட்மிண்டன் வீராங்கனை நித்யஸ்ரீ சுமதிக்கு அர்ஜுனா விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். விழாவில் 4 பேருக்கு கேல் ரத்னா விருது, 32 பேருக்கு அர்ஜுனா விருது மற்றும் துரோணாச்சாரியார் விருது ஆகியவற்றை குடியரசுத் தலைவர் வழங்கினார். பாஜக அதிமுக மீண்டும் இணைய வேண்டும் என துக்ளக் விழாவில் அதன் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். எல்லா ஊழல் கட்சிகள் தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஊழல் வித்தியாசம் பார்க்கலாம். ஆனா அதிமுக தேச விரோத கட்சி இல்லை, ஹிந்து விரோத கட்சி இல்லை, அராஜகமான கட்சி இல்ல. பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதுல நமக்கு சந்தேகமே கிடையாது. வாய் அடைக்க உங்க வேலையை பாருங்க, நீங்க புரியுதுங்களா? அதனால ஒரு முடிவு கட்சியால எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த நிலையிலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வருங்காலத்தில் கூட பிஜேபி கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால குருமுத்து வாயை மூடினது நல்லது, இல்லைன்னா வாங்கி கட்டிக்கொள்ளலாம் நான் கேட்டுக்கிறேன். பிரிந்து கிடக்கும் அதிமுகவின் சக்திகள் இணைய வேண்டும் என்பதுதான் தொண்டர்களின் எண்ணமாக இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் தங்களது அணிதான் தமிழ்நாட்டின் உண்மையான எதிர்க்கட்சி என்றார். அவருடைய பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே எங்குமில்லாத கூட்டணியாக ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மரியாதை செலுத்திவிட்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுகவின் பி டீமாக எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக விமர்சித்தார். புரட்சித் தலைவர் கண்டெடுத்த சின்ன திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்கின்ற ஒரு
கட்சியாக இன்றைக்கு அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோன்று ஈரோடு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது தவறானது என வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். புறக்கணிப்பது என்பது தவறானது அப்படிங்கறத நான் திரும்ப சொல்றேன். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை என திமுக அரசு குறை கூறுவதாகவும் சசிகலா கூறினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. கூலமேடு கிராமத்தில் நடைபெற்ற போட்டியில் சேலம், நாமக்கல், திருச்சி, துறையூர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 600 காளைகள் களமிறங்கின. இவற்றை அடக்குவதற்காக 300 வீரர்களும் மல்லு கட்டினர். சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தொடக்கி வைத்த நிலையில் கோயில் காளையை தொடர்ந்து வரிசையாக காளைகள் வாடிவாசல் கண்டன. பெண்கள், சிறுவர்கள் என பலர் போட்டியை உற்சாகமாக கண்டு ரசித்தனர். டிவில தான் பார்த்திருக்கேன், நேர்ல பார்த்ததில்ல. நேர்ல பார்க்கலாம் அப்படின்றத இந்த டைம் வந்திருக்கோம். எல்லாருமே சூப்பரா பிடிக்கிறாங்க. மாடு ரொம்ப அழகா இருக்கு. ஒரு காளை களம் கண்ட நிலையில் அதை பிடித்தால் பிடித்தவருக்கே சொந்தம் என விழாக்குழு அறிவித்தது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்தைச் சேர்ந்த சரவணன் காளையை பிடித்து வெற்றி பெற்றார். காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் 75,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன், 1 லட்சம் ரூபாய் ரொக்கம், டிரெஸ்ஸிங் டேபிள், சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. 6 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 5 மாடுபிடி வீரர்கள் உட்பட 30 பேர் காயமடைந்தனர். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் குளித்த 5 பேர் நீரில் மூழ்கிய நிலையில் சிறுமி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடியைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் நாகராஜ் குடும்பத்தினர் காணும் பொங்கலை கொண்டாட நெல்லை மாவட்டம் முக்கூடல் தாமிரபரணி ஆற்று பகுதிக்கு சென்று சுற்றுலா வந்திருந்தனர். அப்போது ஆற்றில் இறங்கி 5 பேர் குளித்தபோது நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டனர். அக்கம் பக்கத்தினர் விரைந்து செயல்பட்டு 3 பேரை மீட்ட நிலையில் 2 சிறுமிகள் மாயமாக்கினர். இதுகுறித்து உடனடியாக செண்பகமாதேவி தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் பணிகள் துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படை வீரர்கள் 2 மணி நேரமாக 2 சிறுமிகளையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதில் 13 வயது சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் இருள் சூழ்ந்ததால் இரவு 7 மணி அளவில் மீட்பு பணியில் தடை ஏற்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கல் தொகுப்புடன் பணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்காக தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கியது. இந்த பரிசு தொகுப்புடன் 2,000 ரூபாய் ரொக்கம் வழங்க கோரி பாஜகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரணைக்கு எடுக்க நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வில் வழக்கறிஞர் மோகன்தாஸ் முறையிட்டார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிமன்றம் இது முழுக்க முழுக்க அரசின் கொள்கை முடிவு என தெரிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஏழை மக்களுக்கு ரொக்கம் வழங்கினால் மகிழ்ச்சிதான் என்ற நீதிமன்றம் ரொக்கம் வழங்கும்படி அரசுக்கு உத்தரவிட முடியாது எனவும் தெரிவித்தது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுக்க மறுத்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஹெத்தையம்மன் பண்டிகையையொட்டி குன்னூர் அருகே படுகரின மக்கள் நடனமாடிய காட்சிகளே இவை. குன்னூர் அருகே ஜெகதலாவை தலைமையிடமாக கொண்ட 6 கிராமங்களில் வசிக்கும் படுகரின மக்கள் ஹெத்தையம்மன் பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடுகின்றனர். பக்தர்கள் 48 நாட்கள் விரதம் இருந்து குடை மற்றும் செங்கோலுடன் பயணம் மேற்கொண்டனர். பின்னர் காரக்குறை மடிமனையில் குண்டம் திருவிழா நடைபெற்றது. பூசாரி உட்பட பக்தர்கள் 11 பேரும் குண்டம் இறங்கினர். தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள், ஆடல் பாடல்கள் நடைபெற்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் இளைஞர் கொலையை கண்டித்து நடைபெற்று வந்த 6 மணி நேர காவல் நிலைய முற்றுகை போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே இளைஞர் கொலையை கண்டித்து நடைபெற்று வந்த போராட்டம் 6 மணி நேரத்திற்கு பின்னர் திரும்ப பெறப்பட்டது. கைகளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மோகன் செல்வி தம்பதியின் 32 வயது மகன் மணிகண்டன் நெல் அறுவடை செய்யும் இயந்திர ஓட்டுநராக இருந்து வந்தார்.
இவருக்கும் அதே கிராமத்தில் வசிக்கும் தேவேந்திரன் என்பவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தலைமை காவலர் ஸ்ரீதர் இரு தரப்பினரையும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த அழைத்ததாக தெரிகிறது. அதன் பேரில் அருண் என்பவரின் நிலத்திற்கு வந்த மணிகண்டனை தேவேந்திரன் ஆத்திரத்தில் அரிவாளால் வெட்டி கொலை செய்ததாக தெரிகிறது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் தேவேந்திரனை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்நிலையில் மணிகண்டனின் சடலத்தை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்த உறவினர்கள் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேவேந்திரனை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தின் மீது கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதனால் கைகளத்தூர் காவல் நிலையத்திற்கு பூட்டு போடப்பட்டது. மேலும் பெரம்பலூர் சின்னசேலம் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. குற்றவாளி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி சரக டிஐஜி வருண்குமார், பெரம்பலூர் எஸ்பி ஆதர்ஷ பசேரா, சாராட்சியர் கோகுல் ஆகியோர் உறுதியளித்தனர். இதனையடுத்து 6 மணி நேரம் நடைபெற்ற போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. விக்கிரவாண்டியில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி பலியானது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்த சிறுமி கழிப்பிட தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார். இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி சிறுமியின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த மனுவில் குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழுந்ததாக ஆதாரங்கள் இல்லை என்றும் சிறுமியின் ஆடை நனையாததுடன் உடையில் ரத்தக்கரை இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்தக்கரை படிந்த உடையை திருப்பி தராவிட்டால் வழக்கை முடித்து வைத்து விடுவதாக காவல்துறையினர் மிரட்டியதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் கோரினர். மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இடைக்கால உத்தரவாக சிசிடிவி காட்சிகளை பாதுகாத்து வைக்க உத்தரவிடுமாறு கோரிக்கை வைத்தார். இந்நிலையில் மனு குறித்து தமிழ்நாடு அரசு டிஜிபி மற்றும் சிபிஐ பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். ஒரு நிமிஷம் ஒரு மைக்க கொடுங்களேன். இது இந்த நிலநடுக்கத்துக்கே ஒரு சின்ன துண்டு நியூஸ் போடுவாங்க. அது ஒரு நாளில் மறந்துடுவாங்க. ஆனால் இந்த விஷாலோட நடுக்கத்துக்கு கனடா வரைக்கும் உலகம் முழுக்க என்னை போய் சேர்த்து வச்சுட்டீங்க. தான் பேசிய போது மைக் ஆடியது உலகம் முழுக்க பிரபலமாகிவிட்டதாக நடிகர் விஷால் தெரிவித்த காட்சிகளே இவை. எம்ஜிஆரின் பிறந்தநாளை ஒட்டி சென்னையில் உள்ள நடிகர் சங்க அலுவலகத்தில் எம்ஜிஆர் படத்திற்கு விஷால் மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடிகர் சங்க கட்டடம் திறந்ததும் தனது திருமணம் நடக்கும் என்றார். அன்னைக்கு எனக்கு சிவியர் ஃபீவர், என்னால் முடியல, உடம்பெல்லாம் ஷிவரிங் இருந்தது. டாக்டர் போவேணும்னு சொன்னாங்க. சரி, 1 மணி நேரம் நிகழ்ச்சி தானே, எப்படியாவது தம் கட்டி போயிடலாம் அப்படின்ட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு நான் போயிட்டேன். பட் என்னால் முடியல, பாடி டெம்பரேச்சர் ஏறிடுச்சு. என்னால் அது தாங்க முடியல. தான் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதாகவும் நடிகர் விஷால் விளக்கம் அளித்தார். ரஷ்ய ராணுவத்தில் போரிட்ட 12 இந்தியர்கள் உயிரிழந்த வணக்கம். காலை 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் முடிந்ததால் சென்னை திரும்ப தொடங்கிய மக்கள். பரனூர் சிங்கப்பெருமாள் கோவில் பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். போக்குவரத்து நெரிசலை குறைக்க சென்னை நோக்கி வரும் கனரக வாகனங்களுக்கு இன்று மதியம் 2 மணி முதல் 20ஆம் தேதி மதியம் 2 மணி வரை கட்டுப்பாடு. ஜிஎஸ்டி சாலை, OMR, ECR மற்றும் வண்டலூர், கேளம்பாக்கம் சாலைகளை பயன்படுத்த அனுமதி இல்லை என போக்குவரத்து துறை அறிவிப்பு. 5 நாட்களாக நடைபெற்ற சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிறைவு. கிராமிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவை மேலும் விரிவுபடுத்த முதல்வர் ஆலோசனை.
திமுகவை பின்பற்றி டெல்லி தேர்தல் அறிக்கையில் பாஜக பெண்களுக்கு 2500 ரூபாய் அறிவித்துள்ளதாகவும் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. தற்போதைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் பல்வேறு திட்டங்களை இன்று மற்ற மாநிலங்களும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பிஜேபியும் பின்பற்ற தொடங்கி இருக்கிறது. வாழ்த்துக்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட திமுகவின் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி உள்ளிட்ட 58 வேட்பாளர்கள் மனு தாக்கல். இன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை. 20ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியுடன் போட்டியிடுவது என்பது காலத்தின் கொடுமை என திமுக வேட்பாளர் சந்திரகுமார் ஆதங்கம். அரசியல் என்பது மக்களுக்கு செய்யும் சேவை என நினைத்து சீமான் தன்னை தேர்தலில் நிறுத்தியுள்ளதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி பேட்டி. பாஜக அதிமுக கூட்டணி அமைய வேண்டுமென பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்திக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. முடிவு கட்சியால் எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவு பார்த்தோன்னா ஒரு எந்த நிலையிலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வருங்காலத்தில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவர் பேசுறது? இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது தவேக. அரசியல் அவலங்களை அரங்கேற்றியே ஆளும் அரசுகள் வெற்றி பெறுவது வழக்கம் என பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை. கார் பந்தயங்களை நடத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்ததற்கு நடிகர் அஜித் பாராட்டு. இந்தியாவில் கார் பந்தய வளர்ச்சிக்கு உதவும் என துபாயில் பேட்டி. பொழுதுபோக்கு துறையில் நடிகர் விஜய் சேதுபதிக்கு இந்தியன் ஆஃப் த இயர் விருது வழங்கி கௌரவித்த CNN நியூஸ் 18 தொலைக்காட்சி. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் நடித்த சுமார் மூஞ்சி குமார் கதாபாத்திரத்தில் ஒரு நாள் வாழ ஆசைப்படுவதாக விஜய் சேதுபதி பேட்டி. There is one film called Idattane Asipattai Balakumara. It's long but 10 years before. Okay. That guy is he's like a funny and then he's like a cartoon. He can't hide anything in his mouth, so he's very loud. All right, okay. That broke all my shyness from myself also. So I love that role. It's called Sumar Munchi Kumar. சென்னை அருகே கேளம்பாக்கம் பகுதியில் 105வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடிய கண்ணம்மா பாட்டி. பல்லக்கில் தூக்கி வந்ததுடன் ஆட்டம் பாட்டம் என அதகளம் பண்ணிய 5 தலைமுறையைச் சேர்ந்த குடும்பத்தினர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் ஜனவரி 31ஆம் தேதி தொடங்குகிறது. 2 கட்டங்களாக ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடக்கும் தொடரில் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல். சைஃப் அலிகான் கத்தியால் குத்தப்பட்ட விவகாரத்தில் போலீசிடம் வாக்குமூலம் தந்த நடிகையும் மனைவியுமான கரீனா கபூர். போலீசாருக்கு பல முக்கியமான தகவல்கள் கிடைத்துள்ளதால் விரைவில் குற்றவாளி சிக்குவார் என்று மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் பேட்டி. ஹமாஸ் அமைப்புடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புதல். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. அமெரிக்காவில் டிக்டாக் செயலுக்கு ஜோ பைடன் விதித்த தடையை நீக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. அதிபராக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்றதும் டிக்டாக் செயலி மீதான தடையை நீக்க வாய்ப்புள்ளதாக தகவல். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு. காயத்தால் அவதிப்படும் பும்ரா அணியில் இடம்பெறுவாரா என எதிர்பார்ப்பு. வணக்கம்.
இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம் முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, பொங்கல் முடிந்து சென்னை திரும்புவோரால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. பொங்கல் பண்டிகையை முடித்துவிட்டு பொதுமக்கள் சென்னை திரும்புவதால் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெருங்களத்தூரில் இருந்து வண்டலூர் இரணியம்மன் கோவில் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தென் மாவட்டங்களில் இருந்து திரும்பும் வாகனங்களால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதேபோன்று செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியிலும் வாகனங்களின் வருகை அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு வாகனமும் 10 நிமிடங்கள் வரை காத்திருந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பொங்கல் முடிந்து சென்னை திரும்புவோரின் வாகன நெரிசலை கட்டுப்படுத்த வரும் 20ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு காவல்துறையினர் மாற்று ஏற்பாடுகளை செய்துள்ளனர். அதன்படி வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு வரும் கனரக வாகனங்கள் பரனூர் சந்திப்பில் திருப்பிவிடப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் வழியாக மாற்றி அனுப்பப்படுகிறது. கனரக வாகனங்கள் இல்லாத சாதாரண வாகனங்கள் சிங்கப்பெருமாள் கோயில் ஒரகடம் சந்திப்பில் திருப்பி ஸ்ரீபெரும்புதூர் வழியாக செல்லவும். திருப்போரூர் வழியாக சென்னைக்குள் நுழையும் கனரக வாகனங்கள் டாக்டர் அம்பேத்கர் சிலையிலிருந்து திரும்பி செங்கல்பட்டு வழியாக பயணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி சாலை, கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கனரக வாகனங்கள் இன்று மதியம் 2 மணி முதல் வரும் 20ஆம் தேதி மதியம் 2 மணி வரை அனுமதிக்கப்படும்.